ஸோ யூடியூப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி நிச் மேக் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல வந்து சீக்கிரமே ரீச் ஆகி வேற லெவலில் பாசிவ் இன்கம் வந்து மேக் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற கான்செப்ட் நீங்கள் நிச் மேக் பண்ணி அப்படின்னா ஸோ அதுக்கான காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ காம்படிஷன் எவ்வளோக்குள்ள கம்மியாக இருக்கோ அவ்வளோக்குள்ள சீக்கிரமாக வந்து உங்களால் ரீச் வந்து பண்ண முடியும். ஸோ அப்படி என்ன அந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ். ஸோ இந்த டாபிக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரேரான யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால இது மாதிரி நீங்கள் மேக் பண்ணி அப்படின்னா உங்களால் ரீச் வந்து சீக்கிரம் கொடுக்க முடியும். ஸோ நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி இது மாதிரி நிச் பண்ணுறதுன்னு சொல்லி சீக்கிரமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஸ்கிரிப்ட் வந்து ஜெனரேட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ChatGPTல போயிட்டு ஸோ அந்த மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ChatGPT கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வரிசையாக வந்து அதில் இருக்க சப் டாபிக்ஸ்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணும். ஸோ அப்படி நான் கண்டுபிடிச்ச டாபிக் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயோலூமினசென்ட் ஆர்கானிசம்ஸ் இன் வாட்டர். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர்லாம் பார்க்குற மின்மணி பூச்சி மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கடையில் வந்து நிறைய ஆர்கானிசம் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் வந்து இப்போ நம்ம நிச்சயம் வந்து மேக் பண்ண போகிறோம். ஜென்ரேட் மீ மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட் அபவுட் பியூட்டிஃபுல் பயோலூமினசென்ட் ஆர்கானிசம்ஸ் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணேன். ஸோ ChatGPT வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக எனக்கு ஒரே ஒரு பேராகிராஃப்ல வந்து அதை கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் இது வந்து 1 மினிட்ல மேக் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஏன் அப்படின்னா நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் வந்து சேர்த்து நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ChatGPT வந்து வேற லெவல் இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கான வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 லேப்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 11 லேப்ஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையான வாய்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ChatGPT ஜென்ரேட் பண்ண ஸ்கிரிப்ட் வந்து அப்படியே காப்பி பண்ணி இதை வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழே இருக்க ஜெனரேட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து வாய்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ கீழே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து ஸோ நீங்கள் வந்து அந்த ஆடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப்பை சீக்கிரமே வந்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்து தான் வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ அதுதான் வந்து இமேஜ் ஜெனரேட் பண்ணுறது. ஸோ நான் வந்து இமேஜ் ஜெனரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லியோனார்டோ AI தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் லியோனார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9:16 ரேஷியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு 6 இமேஜஸ் வந்து அந்த ப்ராம்ப்ட் மூலியமாக ஜெனரேட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி லியோனார்டோ யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1 மினிட்குள்ள 2 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸ் வந்து வீடியோவா வந்து கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இன்னைக்கு நான் வந்து இமேஜை வீடியோவா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு புது வெப்சைட் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அந்த வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Prom AI. ஸோ இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து அந்த லெஃப்ட் சைடில் இருக்க பாரை ஸ்வைப் பண்ணி அப்படின்னா இப்போ புதுசாக வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், இமேஜ் டு வீடியோ, டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து இமேஜ் டு வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து வீடியோ கன்வெர்ட் பண்ணணுமோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட எதுவும் இமேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் பார்க்குற இமேஜோட URL வந்து காப்பி பண்ணி டேரக்டாக வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ வந்து மூவ்மெண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக ஹையில் இருக்கும். நான் வந்து ஹைலே வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து வேற லெவல் வீடியோ வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனால் எனக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன்வே ML யூஸ் பண்ணி வந்து நான் வந்து இதே இமேஜ் வந்து நான் வீடியோவை கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 2 வீடியோ இப்போ நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ஃபோட்டோக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன்வே ML வந்து பெஸ்ட்டாக தோணுச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 2 வெப்சைட்லேயே வந்து ஆல்டர்னேட் வீடியோஸ் வந்து நான் ஜெனரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அந்த வீடியோ வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் மூலமாக ஜெனரேட் பண்ணி அப்படின்னா ஸோ இன்னும் நீங்கள் அக்யூரேட்டாக வந்து அந்த இமேஜ் வந்து வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இமேஜஸ் வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட எல்லா ஸ்டெப்புமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெர்ஜ் பண்ணி ஒரே வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அது எப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ எடிட்டிங்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து CapCut அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட இந்த CapCut அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது மூலமா நீங்கள் ஈஸியாக வந்து அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி முடியும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா CapCutல போயிட்டு நம்ம ஜெனரேட் பண்ண வீடியோ, ஆடியோ எல்லாத்தையும் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் வந்து நான் ட்ராக் பண்ணி இந்த ட்ராக்ல வந்து விட்டுறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த கிளிப்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்காக இந்த CapCut அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபீச்சருக்காக தான். அது என்ன அப்படின்னா ஆட்டோ கேப்ஷன் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் வந்து இப்போ ஆட்டோ கேப்ஷன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து டிஃபால்ட்டாக சைனீஸில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இங்கிலீஷ்க்கு மாற்றிடுங்க. ஸோ இங்கிலீஷ்க்கு மாற்றினதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து அதுக்கான ஆட்டோ கேப்ஷன் ஜெனரேட் ஆகி ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து அந்த ட்ராக்ல வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப்ஷனை கிளிக் பண்ணி வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாமே வந்து மாற்றிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இல்லை இன்னொரு அடிஷனல் ஃபீச்சர் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிமேஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் வந்து ஏகப்பட்ட அனிமேஷன் இருக்கும். ஸோ அந்த அனிமேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வீடியோக்கு தகுந்த மாதிரி வந்து நான் எல்லா அனிமேஷனையும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட எடிட்டிங் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி வேற லெவலில் வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்கள் கிரியேட்டிவிட்டி மூலமாக வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஸோ
இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எடிட்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1080 60 FPS வந்து ஸோ 9:16 ரேஷியோவில் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. Did you know that there are bioluminescent organisms in the ocean that create a stunning display of light known as marine fireworks? The dinoflagellate species Pyrocystis fusiformis, commonly found in warm coastal waters, is capable of producing natural light when disturbed. When these microscopic organisms are agitated, they emit a brilliant blue-green glow, creating a mesmerizing spectacle that resembles underwater fireworks. This bioluminescent phenomenon serves as a defense mechanism, as the sudden burst of light can startle or confuse predators, allowing the dinoflagellates to escape. ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயோலூமினசென்ட் ஆர்கானிசம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் மட்டும் தான் நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ChatGPT வந்து ஏகப்பட்ட கேட்டகரிஸில் வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லா ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸ் ஜெனரேட் பண்ண வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் 10 வீடியோஸ் வந்து அதுலேருந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஒரே கேட்டகரியில் வந்து வீடியோ போட பாருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வியூவர்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து கிடைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு புது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு வீடியோ போட்டால் மட்டும் பார்த்தாது, நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 வீடியோஸ் வந்து போடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரீச் வந்து சீக்கிரம் கிடைக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எடிட் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 1 hour கூட எனக்கு ஆகல. ஸோ உங்களுக்கு எடிட்டிங் இன்னும் ஃபாஸ்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 minutes வந்து ஒரு வீடியோ ஃபுல்லாக வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களால் சீக்கிரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களால் பாசிவ் இன்கம் வந்து வேற லெவலில் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் யூடியூப்ல அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து நான் இதோட பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்துடாம பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் கைஸ். Thanks for watching.